ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி தக்காளி பழ ஜாம் தாங்க செய்ய போகிறோம். சூப்பர் டேஸ்டியான தக்காளி பழ ஜாம் வந்து செய்திடலாம். பாருங்கள், தக்காளி பழம் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா பழுத்து தக்காளி பழத்தை வந்து நாங்கள் எடுத்துடலாம். ஸோ இது தோலை வந்து நாங்கள் முதல்ல உரித்து எடுத்துருவோம். பாருங்கள், தோல் உரித்து செய்தோம்னு சொன்னால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஜாம் வந்து சாப்பிடல அந்த தோல் வந்து கடிபடுதுன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து தோலை உரிச்சிட்டு நாங்கள் வந்து தக்காளி பழ ஜாம் வந்து செய்திடலாம். யாருக்கெல்லாம் தக்காளி பழ ஜாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தக்காளி பழம் வந்து மலிவாயே கிடைக்கும். ஸோ நாங்கள் இந்த சீசனில் வந்து தக்காளி பழ ஜாம் செய்து சாப்பிட்டுடலாம். ஸோ நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி செய்ய போகிறேன்னு செய்து பார்த்துடலாம். ஒன்றொண்டை நாங்கள் வந்து இந்த தக்காளி பழத்தின் தோலை வந்து உரிச்சிடலாம். இது வந்து 5 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. நீங்களுமே வந்து வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு புளிப்பு சுவை இனிப்பு சுவையோடு சேர்ந்த மாதிரி கேக்கில் வந்து ஏன் வந்து சூப்பராகவே இருக்கும். எல்லாருக்குமே வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நானுமே வந்து செய்து பார்த்துடலாம்னு சொல்லி ரெடி பண்ண போகிறேன். ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துலாம். ஓகே, நான் இதுன்ற தோல் எல்லாத்தையுமே வந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், தோலெல்லாம் உரிச்சாச்சு. தக்காளி பழத்துக்கு தோலையுமே வந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளி பழம் எல்லாமே வந்து உரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் பீஸ் போட்டு வெட்டிடலாம். ஸோ வெட்டாமையுமே வந்து செய்யலாம். ஸோ நான் வந்து வெட்டிட்டு செய்கிறேன். ஸோ இப்படி வந்து பீஸாக ரெண்டாக வந்து பீஸ் போட்டால் ஓகே. ஸோ நாங்கள் வந்து செய்ய தொடங்கிடலாம். சில பேர் வந்து இந்த தக்காளி பழத்தின் தோலை வந்து தண்ணியில் போட்டு அவிச்சு அதை வந்து உரிச்செடுப்பாங்க. இப்போ இருக்கிற கேஸ் தட்டுப்பாட்டுக்களை வந்து நான் வந்து அவிச்செடுக்காமல் கையாலேயே வந்து இந்த தக்காளி பழம் எல்லாத்தையுமே வந்து உரிச்சு எடுத்து வந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பீஸ் போட்டுடலாம். ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. 5 நிமிஷத்துலேயே வந்து செய்தலாம். ஓகே, நாங்கள் எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்தாச்சு. சூப்பரான ஒரு தக்காளி பழ ஜாம் வந்து செய்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளி பழத்தை வந்து பாத்திரத்தில் போட்டாச்சு. ஸோ இதோட வந்து தேவையான அளவு சீனி வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுவேன். இதோட வந்து ஏலக்காய் வந்து நான் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து பவுடர் ஆக்கி அதை வந்து சேர்த்துக்கொண்டாலுமே வந்து வாசமாக இருக்கும். ஸோ நான் வந்து அப்படியே ஒன்று வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நாங்கள் அடுப்பில் வச்சிடலாம். பாருங்க, இப்படி மெல்ட் ஆகி வருதுன்னு சொல்லி இந்த சீனி வந்து அப்படியே கரைஞ்சி கொண்டு போகுது. தக்காளி பழம் வந்து நல்லா அப்படியே உருகிட்டு போகுது. தக்காளி பழம் சீனி வாசனை சூப்பராக இருக்குது. இன்னும் பாருங்க, தக்காளி பழ ஜாம் வந்து ரெடி ஆகிட்டு 6 இனிமேல் இறுக்கமாக வந்துடும். ஸோ 6 அப்புறம் பார்த்துடலாம். தக்காளி பழ ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நாங்கள் வந்து ஒரு போத்தலுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிடலாம். ஸோ யாருக்கெல்லாம் தக்காளி பழ ஜாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் வந்து ஏவிஎன் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.